மானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கும். அந்த மான் யாருக்கும் தொந்தரவு பண்றது இல்லை. அது உண்டு, புல்ல தின்னும், அது பாட்டுக்கு ஆனந்தமா அலையும். அதனால சிங்கத்துக்கோ சிறுத்தைக்கோ புலிக்கோ நாய்க்கோ ஓநாய்க்கோ காட்டு நாய்க்கோ நரிக்கோ ஒரு தொந்தரவு இருக்கா? நிச்சயமா கிடையாது. ஆனா இப்ப நான் சொன்ன எல்லாத்தாலையும் அதுக்கு தொந்தரவு இருக்கு. இது இத்தனை நாளையும் மானுக்கு தொந்தரவு உண்டு. ஆனா இத்தனையும் தாண்டிதான் மான் வாழணும். இத்தனையும் தாண்டிதான் மான் வாழறது, மான் பெருசாகிறது, மானுக்கு ஒரு ஜோடி கிடைக்கிறது, அது ஒரு குட்டி போடுறது. நம்மெல்லாம் பார்க்குற பெரிய பெரிய மான், இந்த கலை மான்லாம் இருக்கும், அவ்வளோ பெருசு கொம்பு இருக்கும். அப்ப எத்தனை சிங்கம் புலி நரி நாய் ஓநாய் சிறுத்தை முதல்ல இவ்வளவையும் தாண்டி அது ஜெயிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப மான் வெற்றியாளனா தோத்து ஆளா? நிச்சயமா வெற்றி பெற்ற ஆள் தானே. இவ்வளவு சிங்கம், இவ்வளவு சிறுத்தை, இவ்வளவு புலி, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு குள்ள நரித்தனம், இத்தனையும் தாண்டி திரும்ப இதை அடிக்க முடியாது. இந்த மானால திரும்ப அடிக்க முடியாது. எந்த விதத்திலையும் சிங்கத்தையோ சிறுத்தையோ புலியையோ தந்திரத்தால அதால வீழ்த்தவும் முடியாது. ஆனா இந்த மான் ஒவ்வொரு நாளும் இது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வாழ்ந்து வளர்ந்து குடும்பத்தை அமைச்சுண்டு குட்டியை பெத்துண்டு அந்த குட்டிக்கு வாழ சொல்லி கொடுத்துண்டு வாழறதுன்னா அந்த மான் நிஜமாவே வசத்தி தான். அது காட்டுக்கு ஒன்று ராஜாலாம் கிடையாது. மானை பார்த்து யாரும் பயப்பட போறதும் கிடையாது. யானையோ மற்ற மிருகங்களோ மான் ஜோறு கொண்டாட போறது கிடையாது. அது பாவம் கிடக்கு ஓரத்துல, அவ்வளவுதான் சொல்ல போறாங்க. ஆனாலும் அந்த மான் வாழ்க்கை விசேஷமானது தான். உலகத்துல பெரிய பெருமை, உலகம் கொண்டாடணும், உலகத்துல நமக்கு ஒரு மரியாதை. நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க, அது போதும். உங்க வாழ்க்கை, உங்க வயிறு ரொம்பணும், உங்க மனசு சமாதானமா இருக்கணும், இன்னைக்கு எழுந்தோம், இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கணும், இன்னைக்கு பொழப்பு நடக்கணும், ராத்திரி படுத்தா தூங்கணும், காலையில எழுந்துக்கணும். எழுந்தா திரும்பி இதே ரொட்டீன் தான். டெய்லி பசிக்கத்தான் போகிறது, தாகம் எடுக்கத்தான் போகிறது, வேர்க்கத்தான் போகிறது, குளிரத்தான் போகிறது. இது ஒன்றும் மாற போகிறது இல்லை. இது ஒவ்வொரு நாளும் அனுபவம் நம்மளை பக்குவப்படுத்துறது. அனுபவம் குரு. அனுபவம் பெரிய குரு நம்ம எல்லாருக்கும்.